விஜயனா வருவாங்க அப்படிங்கிறதுனால அது சந்தோஷமாக பார்க்கலான்ட்டு நாங்கள்லாம் வந்திருந்தோம். இன்னைக்கு பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களோட கவர்மெண்ட்டை வந்து அவங்க ரொம்ப பெருமையாக பேசினது இன்னும் மகிழ்ச்சி. அதே மாதிரி தமிழ்நாடு வேறு பாண்டிச்சேரி வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான், எல்லோரும் வந்து உடன்பிறப்பு கலந்தான்னு சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை கேட்கறதுக்காக நாங்கள் இவ்வளோ மெனக்கெட்டு நின்னது ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. பாதுகாப்பு ரொம்பவே நல்ல பாதுகாப்பு இருந்துச்சுங்க சார். லேடிஸை வந்து தனியாக கம்ஃபர்ட்டாக அமுச்சு விட்டதுலேருந்து, அதே மாதிரி அவங்களுக்கு தனியாக ஒரு கியூ கொடுத்து லேடிஸ் போலீஸுங்க இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பாதுகாப்பும் நல்லா இருந்துச்சுங்க சார். ரொம்ப சந்தோஷம். தளபதி கண்டிப்பா வரணும். ஆனா ஒரு சின்ன விஷயம் மட்டும் பேசாம விட்டுட்டாங்களோங்கிறது மன கஷ்டமா இருக்கு. என்னன்னா போலி மருந்து விவகாரம், அதை கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா இது 30 வருஷமா தொடர்ந்து வர பிரச்சனை. இது இங்க இருக்க எல்லாருடைய பிரச்சனையும் தான். அதை பத்தி மட்டும் பேசணும், தளபதி இதை எடுத்து பேசணுங்கிறது எங்க எல்லாரோட வேண்டுகோளா இருக்கு. தளபதி வந்தா இது இதுக்கப்புறம் நடக்க கூடாதுங்கிறது பெரிய வேண்டுகோளா இருக்கு. ஆனா இந்த பொதுக்கூட்டம் வந்து சிறப்பாக நடந்ததுன்னா, இந்த பொதுக்கூட்டத்தை அனுமதி தந்து காவல்துறை வந்து சிறப்பான ஏற்பாடு பண்ணி கொடுத்த பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிண்ணே. தளபதி சொன்ன மாதிரி தமிழகத்துக்காக மட்டும் இல்லைன்னா புதுச்சேரிக்கும் தளபதி அவர்கள் குரல் கொடுப்பான்ற இந்த நேரத்தில் நாங்கள் ஆணித்தரமாக தெரிவிச்சிருக்கேன். வேற என்னென்ன உங்களுக்கு வேணும்? ஏன்னா தளபதி ஸ்பீச் எல்லாருக்குமே தெரியும், சிறப்பாக இருந்தது. ரெண்டாவது வந்து 72 நாளுக்கு பிறகு தளபதி வெளியே வந்திருக்காரு. இது ரொம்ப எங்களுடைய இளைஞர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இனி இதை பார்த்து தமிழகத்தில் வந்து இதோடைய ஏற்பாடு இதே மாதிரி பண்ணி கொடுக்கணுன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து.